இப்போ எல்லாரும் புக்ஸ் எடுத்துங்க. கொஸ்டின் நம்பர் 2. இப்போ நம்ம படிக்கிறோம் பாருங்க. ரெக்கார்ட் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் த ஃபாலோயிங் கேசஸ். 1, அதாவது ஏ, கிரெடிட்டார்ஸ் ஒர்த் ₹85,000. அப்போ போன சம்ம நாம் ஃபுல்லாகவே பார்த்தது வந்து என்னன்னா எக்ஸ்பென்சஸ் பற்றி பார்த்தோம். அங்கே வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட் எங்கே வந்துடும்? டெபிட்டில் வந்துடும். கிரெடிட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேர் எதுவுமே கொடுக்காம பேடுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. டு பேங்க்னு போட்ட போகிறீங்க. நேம் கொடுத்துருந்தாங்கன்னா பார்ட்னர்ஸுடைய நேம் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுடைய பேர் போட்டுற போகிறோம். பேரை போட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் போட போகிறோம். அதுக்கு அடுத்தது பர்சனலி என்ற வேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா நோ என்ட்ரின்னு சொல்லி எழுத போகிறோம். வேற ஒன்றும் கிடையாது. சேம் அதே மாதிரி தான் இங்கே கிரெடிட்டார்ஸ். இங்கே ஃபுல்லாகவே எல்லா டிரான்சாக்ஷனுமே 3 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. 3மே கிரெடிட்டார்ஸ் சம்மந்தப்பட்டது. இப்போ கிரெடிட்டார்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன், creditors worth ₹85,000 accepted ₹40,000 as cash and investment worth ₹43,000 in full settlement of their claim. கிரெடிட்டார்ஸுக்கு வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னா 85,000. நாம என்ன பண்ணிட்டோம்னா 40,000 ரூபாய் கேஷாக கொடுத்துட்டோம். மீதம் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45,000. அதுக்கு என்ன பண்ணிட்டோம்னா இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே தூக்கி கொடுத்துட்டோம். எவ்வளோ வேல்யூ பண்ணி கொடுத்துருக்கோம்னா 43,000க்கு வேல்யூ பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இந்த ரியலைசேஷனில் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனைனா, கிரெடிட்டார்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணமாக கொடுத்துட்டீங்கன்னா அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் சொல்லி போட்டுடுங்க, அல்லது டு கேஷ் அக்கௌண்ட் சொல்லி போட்டுடுங்க. ஆனால் அதே இது அசட்ஸை தூக்கி நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கு என்ட்ரியே போடக்கூடாது. நல்லா நான் வச்சுக்கிங்க. அப்போ 85,000 ரூபாய் கிரெடிட்டார்ஸுக்கு அமௌண்ட் நம்ம பே பண்ணணும். அதில் கேஷாக எவ்வளோ பே பண்ணணுமோ அது மட்டும்தான் ஜேர்னல் என்ட்ரிஸ்க்குள்ள வரும். அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் போட்டு எவ்வளோ அமௌண்ட்னா 40,000 ஒன்லி மட்டும் கணக்கில் போட்டு காட்டுங்க. அதான் இங்கே காட்டியிருக்கோம் பாருங்க. ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்? 40,000. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எடுத்ததை பற்றி நாம் அதை கேர் பண்ணுறவே கூடாது. அப்போ அதுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம போடும் போது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நோ என்ட்ரி. அதுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம நோ என்ட்ரி. இப்போ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் ஒன்லி வந்து நம்ம கேஷாக பேமெண்ட் பண்ணது மட்டும்தான் கணக்கில் வந்திருக்குது. அதே இது வந்து அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தூக்கி கொடுத்தது அல்லது அவர் எடுத்துக்கிட்டது இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ கணக்கில் வரக்கூடாது. மறக்காதீங்க. இப்போ ரெண்டாவது, கிரெடிட்டார்ஸ் ஆர் ₹16,000. They accepted machinery valued at ₹18,000 in full settlement of their claim. கிரெடிட்டார்ஸுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுக்கணும்னா 16,000 ரூபா, 16,000 கொடுக்கணும். அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா மெஷினரியை எடுத்துக்கிட்டாரு. எவ்வளோ வேல்யூ பண்ணி எடுத்துக்கிட்டாருன்னா 18,000 வேல்யூ பண்ணி எடுத்துக்கிட்டாரு. இப்போ இதுக்கு நம்ம என்ட்ரிஸ் போடலாமா? எந்த ஒரு அசட் ஐட்டம் எடுத்தாலும் சரிதான். கிரெடிட்டார்ஸ் வந்து எந்த ஒரு அசட் ஐட்டம் எடுத்தாலும் சரி தான், அதுக்கு நீங்கள் போடக்கூடியது நோ என்ட்ரி. ஒரே வார்த்தை நோ என்ட்ரி. அதுக்கு அடுத்தது கிரெடிட்டார்ஸ் ₹90,000. They accepted building value ₹1,20,000 and paid cash to the firm ₹30,000. அதாவது கிரெடிட்டார்ஸுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 90,000. அதுக்கு வந்து பில்டிங்கை வேல்யூ பண்ணி அவர் எடுத்துக்கிட்டாரு. எவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கிட்டாருன்னா வந்து 1,20,000க்கு எடுத்துக்கிட்டாரு. அப்போ பில்டிங் வந்து வேல்யூ பண்ணி அவர் எடுத்துக்கிட்டாவே அதை வந்து இந்த இதுக்கு நம்ம கொண்டு வர போகிறது கிடையாது. ஆனால் இன்னொரு வேர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, அண்ட் பெய்டு கேஷ் டு த ஃபர்ம். இப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் அவர் பணம் கொடுத்துருக்காரு. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காருன்னா கூடுதலாக உள்ள அமௌண்ட்டு 30,000 கொடுத்துருக்காரு. அப்போ 90,000 ரூபா தான் நாம் கொடுக்கணும் அவருக்கு. அவர் நம்மகிட்ட உள்ள 1,20,000 மதிப்புள்ள பில்டிங்கை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, மேற்கொண்ட அமௌண்ட்டுக்கு அவர் தான் நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காருன்னா 30,000 கொடுத்துருக்காரு. அப்போ அவர் கொடுத்ததுக்கு மட்டும் நம்ம என்ட்ரிஸ் கொண்டு வந்து போட்டால் போதும். அப்போ நமக்கு பணம் வர்றதுனால பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு? 30,000. அப்போ இதுலேருந்து வந்து இந்த சம்மில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தது வந்து கம்ப்ளீட்டாகவே எல்லாமே கிரெடிட்டார் சம்மந்தப்பட்டது பார்த்தோம். அந்த கிரெடிட்டார் சம்மந்தப்பட்டதில் பார்க்கும்போது
கிரெடிட்டார்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் பேயபிள் பண்ண மாதிரி இருந்தோம்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். சில சமயத்தில் பார்ட்னரே ஒத்துப்பாங்க, இந்த கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட்டுக்கு நான் பே பண்ணிக்கிறேன். அப்போ வந்து கிரெடிட் அதாவது ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லி போட்டுருங்க. அதே இது அதுக்கு பதிலாக அவர் வந்து அசட்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டாருன்னா அதுக்கு வந்து நோ என்ட்ரி தான் போட்டே ஆகணும். இதே இது அசட்ஸுடைய வேல்யூ வந்து அதிகமாக இருக்கு, அவருக்கு வந்து நாம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கம்மியாக இருக்கு, அதான் அந்த மூணாவது கிரெடிட்டார்ஸுக்கு நம்ம 90,000 பே பண்ணணும். ஆனால் பில்டிங் எடுத்துக்கிட்டாரு, எவ்வளோ வேல்யூ பண்ணி எடுத்துக்கிட்டாருன்னா 1,20,000. அப்போ ரிமைனிங் இருக்க அமௌண்ட் அவர் என்ன பண்ணிட்டாரு, நமக்கு பே பண்ணிட்டாரு. அப்போ அதுக்கு மட்டும் என்ட்ரிஸ் போட்டுக்கிட்டுங்க. அதாவது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் சொல்லி என்ட்ரிஸ் போட்டுக்குங்க. இதுக்கு அடுத்தது நரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நரேஷன் பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு. பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த டிரான்சாக்ஷனே நீங்கள் அப்படியே கூட பீயிங் போட்டு எழுத வேண்டியதுதான். அதாவது கிரெடிட்டார்ஸ் ஒர்த் ருபீஸ் 85,000 அக்செப்டட், அதாவது அக்செப்டட் மீன்ஸ் பெய்ட் ருபீஸ் 40,000 as cash and investment worth rupees 43,000 in full settlement of their claim. இவ்வளவுலாம் எழுத வேண்டாம், நீங்க பாட்டு வந்து எவ்வளவு அமௌண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்த் ருபீஸ் 43,000. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தது வந்து நம்ம என்ட்ரிஸில் கொண்டு வர போகிறதுக்கு இல்லை, ஒன்லி வந்து நம்ம பே பண்ண அமௌண்ட் வந்து 40,000 மட்டும் தான் நம்ம கொண்டு வந்து போட்டிருக்கோம். செகண்ட் பொறுத்த வரைக்கும் பாருங்க, நோ என்ட்ரி வில் பி பாஸ்டு. ஏன்னா என்ட்ரியே போடல நம்ம. காரணம் என்னன்னா லயபிலிட்டிஸ், அதாவது கிரெடிட்டார்ஸ் என்பது ஒரு லைபிலிட்டிஸ் இட் செட்டில்டு எகெயின்ஸ்ட் அசட்ஸ் வித்தவுட் எனி பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் அல்லது கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். இதெல்லாம் ஒரே வார்த்தை நோ என்ட்ரி, அவ்வளோதான். அதே மாதிரி லாஸ்ட் ஒனுக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், பீயிங் கிரெடிட்டார்ஸ் ஒர்த் ருபீஸ் 90,000 அக்செப்டட் பில்டிங் ஒர்த் ருபீஸ் 1,20,000. அப்படியே அந்த கொஸ்டினே அப்படியே எழுதி வச்சிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ நீங்கள் எவ்வளோ ஷார்ட்டாக எழுத முடியுமோ அவ்வளோ தூரம் ஷார்ட்டாக எழுதிக்கிங்க. இப்போ ரெண்டாவது சம் நமக்கு முடிஞ்சிச்சு.